பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன். இந்த வசனத்தை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்திலே, ஆமென், அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இங்கே ஸ்தோத்திரம். ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை. அன்னாள் என்பவள் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து கேட்கிறாள். அதற்கு அங்கிருந்து தீர்க்கதரிசி சொல்கிறார், சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ ஆண்டவரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக. என் அன்புக்குரியவர்களே, நாம் மனிதரிடத்திலே கேட்பதை நிறுத்தி ஆண்டவரிடத்திலே கேட்டு பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மனுஷன்கிட்ட கேட்டு 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 நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். என்ன கேட்குற? இவ குழந்தை இல்லைன்னு கேட்டால் பைபிள் சொல்லுது, ஒரு குழந்தைய தான் கேட்டால் ஆண்டவர் அவளுக்கு 5 குழந்தைகளை கொடுத்தார். அள்ளி கொடுக்குறதே வல்லர். ஆகையாலே ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவை என்னென்று எனக்கு தெரியாது. கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். படிப்பு ஞானம் வேண்டுமா? கேளுங்கள். செல்வம் வேண்டுமா? கேளுங்கள். வீடு வாசல் வேண்டுமா? கேளுங்கள். திருமண காரியம் நடக்கணுமா? கேளுங்கள். ப்ரமோஷன் வேணுமா? கேளுங்கள். ஜெயம் வேணுமா? கேளுங்கள். என்றால் கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான். ஆகையால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆமென். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட, ஆமென், உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். அந்த அருமையான வேலையில், இந்த காலை வேலையில் சொல்கிறேன், நீங்கள் கேட்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விசுவாசிங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். God bless you. Amen.